சனி வக்ர பயிற்சி நடந்துட்டுருக்கு இல்லைங்களாங்க. அப்படி இந்த சனி வக்ர பயிற்சி சனி பகவான் கிட்டேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸை சொல்லட்டுமாங்க. சனி பகவானோட குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர் தாங்க. ஸோ இந்த பைரவரை நம்ம மனதார வணங்குறதுனால சனி பகவானோட பாதிப்புலேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ரமாயிருக்காருங்க. அதாவது வக்ர பயிற்சி அப்படின்னா முன்னோக்கி நகர்ந்தா அது சனி பயிற்சிங்க, அதுவே பின்னோக்கி நகர்ந்தா அது சனி வக்ர பயிற்சிங்க. இப்போ முன்னோக்கி நகர்ந்தா சனி பகவான் நல்லது பண்ணுவாருங்க, பின்னோக்கி நகர்றாருன்னா பின்னாடினாலே பேக்கு கெட்டது அந்த மாதிரி நெகட்டிவாக நடந்துக்கிறது அதுதாங்க. இப்போ பொதுவாக இப்போ உங்களுக்கு சனி பகவான் ஜென்ரலாக நல்லது பண்ணுறவர் அப்படின்னா இந்த வக்ர பயிற்சி டைமில் அவர் உங்களுக்கு கெட்டது பண்ணுவாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு கெட்டவர் பண்ணுறவர் அப்படின்னா இந்த வக்ர பயிற்சி டைமில் உங்களை சூப்பராக வச்சுருப்பாருங்க. ஸோ இந்த வக்ர பயிற்சி நடக்கிற இந்த 6 மாத காலத்தில் சனி பகவான் கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம காலபைரவரை வணங்கணுங்க. அதுக்கு இந்த காலபைரவரோட மந்திரத்தை நீங்கள் தினமும் 27 முறை சொல்கிறதுனால சனி பகவானோட பாதிப்புலேருந்து விடுபடலாங்க. அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் காலகாலாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ காலபைரவ பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறை டெய்லி சொல்லிட்டு வர்றதுனால சனி பகவானோட பாதிப்புலேருந்து விடுபடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம 7 ஸ்டார் சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் போட்டுருங்க.